இந்த வீடியோவில் நம்ம பனங்கிழங்கு பற்றி தகவல்கள் பார்க்கலாம். இந்த பனங்கிழங்குக்கு நம்ம இன்னொரு பேர் இருக்குது, அது குச்சிக்கிழங்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பனங்கிழங்கு நமக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்குது. இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கிற அனைத்து பொருளுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம பனை மரத்தை அதிசய மரம்னு சொல்கிறோம். பனை மரத்தில் இருக்க நொங்கு தான் நமக்கு பனம்பழமாக மாறும். அந்த பனம்பழத்தை நம்ம சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த சீடை முளைக்க போட்டோன்னா நமக்கு கிழங்கு கிடைக்கும். பனம்பழம் நல்லா பழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுவே கீழே உதிர ஆரம்பிக்கும். நம்ம அந்த பனம்பழத்தை சுட்டு கூட சாப்பிட்லாம். நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பனங்கொட்டையில் 3 பகுதி இல்லை 2 பகுதியாக இருக்கும். அதை நம்ம மண்ணில் முளைக்க வச்சோன்னா நமக்கு இது மாதிரி பனங்கிழங்கு கிடைக்கும். பனைமரத்தோட விதைகள், அதாவது பனங்கொட்டையை நம்ம முளைக்க வைக்கும்போது மண்ணுக்கடியில் செல்லும் வேரில் தான் இந்த மாதிரி கிழங்கா ஃபார்ம் ஆகுது. அதுதான் இந்த பனங்கிழங்கு. பனங்கொட்டையை நம்ம முளைக்க வச்சு 3 மாதத்துலேயே பனை ஓலை மேலே வளர ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் நம்ம எடுத்தோன்னா நமக்கு இது மாதிரி பனங்கிழங்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சக்தியெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இந்த சத்துக்கள் கொண்ட பனங்கிழங்கு சீசன் டைமில் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம். பனங்கிழங்க சுட்டோ இல்லை வேக வச்சோ நம்ம எடுக்கும்போது சென்டரில் ஒரு பகுதி இருக்கும், அதுதான் குருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.